எந்த ஆர்டருமே எடுக்கக்கூடாதுன்னு தாங்க நினச்சேன். ஆனாலுமே 2 ஆர்டர் வந்துச்சு. முடியாதுன்னு சொல்ல முடியல. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும், இன்னொன்று அப்பா அம்மாவுக்கு ஆனிவர்சரின்னு சொன்னாங்க. அது அழகாக பண்ணிவிட்டு காலையிலே வந்து கோயில் கிளம்பிட்டோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னை தாங்க போகிறோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா தான் இந்த இடம் இருந்துச்சு. அழகாக பெட்ரோல் பங்க்கில் இதை ரெடி பண்ணியிருந்தாங்க. சிவன், பார்வதி, முருகர், விநாயகர்ன்ட்டு. அங்கே வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய சர்க்கஸ் இதெல்லாமும் இருந்துச்சு. அங்கே எங்கள் பாப்பா அப்படியே விளையாட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக மேல்மருவத்தூர் போயிட்டோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டவங்க. எல்லாருமே மாலை போட்டு வந்திருந்தாங்க போல். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 9 மணி அளவுலையும் இதே மாதிரி பனியாகவே இருந்துச்சுங்க. பார்க்க ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப பசிக்குதேன்ட்டு நாங்கள் வீட்டிலே வந்து இட்லி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே போகிற வழியில் அந்த லாரிலாம் நிற்கும் இல்லைங்க, அங்கேயே நின்று சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய கருமாரியம்மன் கோவிலுக்கு தான் போகணும். 51 அடி இருக்க கருமாரியம்மன் கோயிலாம் திருவடி சூலம். அங்கே போய் கும்பிட்டுட்டு அங்கேயே வந்து ஒரு 108 பெருமாள் சிலைங்களுமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நாமெல்லாம் போட்டு விட்டாங்கங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி பக்கத்துலேயே ஒரு பைரவர் கோவில் இருக்குது, அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி நாங்கள் ஒரு 3 மணி போல் கோவளம் பீச்சுக்கு போனோம். போயிட்டு லாஸ்ட்டாக நித்திய கல்யாண பெருமாள் கோவில் வந்தோங்க. அங்கே வந்து பூஜைலாம் பண்ணிட்டு மாலைலாம் போட்டு சுற்றினோம். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி போகிற வழி தானே மகாபலிபுரம் சும்மா ஒரு விசிட்டை போட்டு போகலான்ட்டு அங்கே போனால் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுங்க. சும்மா கடைங்களாம் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.